ஹிப்போலிட் பென்ஹாம் மருத்துவர்களிடமிருந்து நோயாளிக்கு பரிந்துரைகள் செல்வது ஆழ்மனம் மூலமாகத்தான் என்ற உண்மையை உலகத்திற்கு உணர்த்தினார். அவர் தனது நோய் நீக்கிகளுக்கான பரிந்துரைகள் என்ற புத்தகத்தில் 197வது பக்கத்தில் எந்தவித மருத்துவத்திற்கும் பலனில்லாமல் போன நாக்கில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனின் கதையை கூறுகிறார். மருத்துவர் தன்னிடம் அவன் சிகிச்சைக்காக ஒரு புதிய கருவி இருப்பதாகவும் அது கொண்டு அவனை நிச்சயமாக குணப்படுத்தலாம் என்றும் உறுதியளித்தார். அவன் வாய்க்குள் வெப்பமானி ஒன்றை செலுத்தினார். நோயாளியும் தன்னை குணமாக்கும் கருவி அதுதான் என்று கற்பனை செய்தான். சில நொடியில் அவனால் தன் நாக்கை சுதந்திரமாக அசைக்க முடிகிறது என்ற மகிழ்ச்சியில் கூக்குரலிட்டான். மேலும் ஒரு கதை குறிப்பிடும் பொழுது, 4 வாரங்களாக பேசும் சக்தியை இழந்திருந்த ஒரு இளம்பெண் என் அலுவலகத்திற்கு வந்திருந்தாள். அவளை முழுவதுமாக பரிசோதித்த பிறகு, சில சமயங்களில் மின்சாரம் பாய்ச்சி குணமாக்க முடியும் என்று என் மாணவர்கள்